இந்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் கேன் டிரான்ஸ்மிட் a torque of 5 kN மீட்டர். அதோட if the torque is reduced to 4 kN meter, then the maximum value of the bending moment that can be applied on the shaft. அதாவது இப்போ ஒரு ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதில் மேக்ஸிமம் எவ்வளோ டார்க் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ 5 kN மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அது ஆக்சுவலாக இப்போ சப்போஸ் 4 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அடிஷ்னலாக எவ்வளோ மொமெண்ட் வந்து அப்ளை பண்ணலாம், எவ்வளோ மொமெண்ட் அதை கேரி பண்ணலாம் அடிஷ்னலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம படிச்சிருக்கோம் ஈக்குவலன் மொமெண்ட் ஒரு ஷாஃப்ட்டில் மொமெண்ட்டும் டார்க்கும் அட் டைமில் அப்ளை ஆகுது அப்படின்னா ஈக்குவலன் டார்க் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம், √m² + t². ஸோ இப்போ ஈக்குவலண்ட்டாக அது ஃபைனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி 500 டார்க்கு. ஸோ இப்போ மொமெண்ட் எவ்வளோ அப்ளை பண்ணலான்னு கேள்வி கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. டார்க் இப்போ எவ்வளோ அப்ளை பண்ண முடியுது 4. ஸோ இதுலேருந்து எவ்வளோ மொமெண்ட் அடிஷனல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ கொஸ்டின் புரியுதுங்களா? என்னென்னா அந்த ஷாஃப்ட்டோட ஒரிஜினல் கேப்பபிலிட்டி 5 kN ஆஃப் டார்க்கை வந்து அது வந்து ஹேண்டில் பண்ணும். இப்போ அந்த 5க்கு பதிலாக நான் 4 அப்ளை பண்ணால் அடிஷ்னலாக மொமெண்ட் எவ்வளோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்கலாம். சிம்பிளி நம்ம ஒரு ஷாஃப்ட்டில் மொமெண்ட் இருக்குது, டார்க் இருக்குது, ஈக்குவலன் டார்க் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சப்போஸ் ஈக்குவலன் மொமெண்ட் சம்திங் கேட்குறாங்க அப்படின்னா m ஈக்குவலன் ஒன்று படிச்சிருப்போம்ல, அது என்ன படிச்சிருப்பீங்க, m/2 + m² + t². இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு ஈக்குவலன் மொமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஷாஃப்ட்டில் மொமெண்ட்டு அப்ளை ஆகுது, டார்க்கும் அப்ளை ஆகுதுன்னா ஈக்குவலன் டார்க் இப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் ஈக்குவலன் டார்க் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஈக்குவலன் மொமெண்ட் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த சம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபெமிலியரான சம். இந்த மாடல் கொஞ்சம் அடிக்கடி எதிர்பார்க்கக்கூடியது. A rectangular bar of cross section 2000 mm² is subjected to axial force. A rectangular bar, ஓகேங்களா, it experiences a load of 30 kN meter, force external force 30 kN force எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அதோட ஏரியா வந்து 20,000 mm² இருக்குது. is inclined, section is inclined at 45 degree with the normal to the cross section. கிராஸ் செக்ஷனுக்கு நார்மலாக இருக்கிறதுல 45 டிகிரின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்மல் டு த கிராஸ் செக்ஷன், ரைட்டா? இது நார்மல், இல்லாட்டி இது நார்மல்னு வச்சுக்க வேண்டியதான். நார்மல் டு த கிராஸ் செக்ஷன் இது வந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, கிராஸ் செக்ஷனுக்கு நார்மலாக இருக்குது பாயிண்ட்னா இது, ஓகேங்களா? அதுக்கு நார்மல் டு த கிராஸ் செக்ஷனுக்கு எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, 45 டிகிரியில் இருக்குது. வாட் வில் பி த ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் த செக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம அதாவது ஒரு செக்ஷனில் அது ஒரு ஃபைனட் எலமெண்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன ஒரு ஃபைனட்டாக ஒரு எலமெண்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா அப்ளை ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக எடுக்கும்போது 30 kN Nm², 30 நியூட்டன் டிவைடட் பை ஏரியா வந்து எவ்வளோ, 20,000. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. ஸோ சிக்மா இதை வந்து சிக்மா எக்ஸ்னோட வச்சுக்கலாம், சிக்மா ஒய்னோட வச்சுக்கலாம். எக்ஸ் டேஷ்னா சிக்மா எக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து 3/2 1.5 MPa ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை ஆகுது இந்த சைடும். ஸோ இதில் எவ்வளோ ஆங்கிளில் சொல்கிறாங்க. இது ஒரிஜினலும் நம்ம எடுக்கும்போது இந்த நம்ம நார்மலாக இந்த நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க, இது சிக்மா எக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த இன்னொரு டேரம் சிக்மா ஒய்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பிளேன் வந்து இந்த சைடு ஒன்று XY அப்படின்ற பிளேனில் இருக்குது. ஸோ XY அப்படின்ற பிளேனில் என்ன சிக்மா எக்ஸ்ன்னு போகிறோம்னா XY அப்படின்ற பிளேனில் என்னென்ன ஸ்ட்ரெஸஸ் இருக்குது, மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஸ்ட்ரெஸஸ் என்ன அப்படின்னா சிக்மா எக்ஸ் டேரக்ஷன் 1.5, இன்னும் அது பெர்பெண்டிகுலராக இருக்க இன்னொன்றில் சிக்மா ஒய் வந்து 0. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த 45 டிகிரி இன்க்ளைன்டு பிளேனில் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஓகேங்களா, நம்ம நார்மலாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் நம்ம படித்தது எல்லாமே என்னென்னா அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக தான் பார்த்துருப்போம். அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக, ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக, அந்த ஏரியாவுக்கு இன்க்ளைன்டு அதே ஏரியாவில் ஷியரிங் ஃபோர்ஸ் மாதிரி பார்த்துருப்போம். அலாங் த பிளேன், அக்ராஸ் த பிளேன் தான் பார்த்துருப்போம். அதுக்கு இன்க்ளைண்டாக வேறு ஓரியன்டேஷன் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்றது நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுதான் ஸ்ட்ரெஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு டாபிக் படிச்சிருக்கோம். என்ன பண்ண ஸ்ட்ரெஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஆக்சிஸ் வந்து 45 டிகிரி இருக்கும்போது, அதாவது இந்த ஆக்சிஸை வந்து 45 டிகிரிக்கு நீ சேஞ்ச் பண்ண அப்படின்னா, அதாவது புதுசாக இங்கே ஆல்ரெடி இருந்ததை விட இன்னொரு ஆக்சிஸ் வந்து இங்கே ஒரு 45 டிகிரிக்கு இது அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறோம். எப்பவுமே ஷிஃப்ட் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸாக ஷிஃப்ட் பண்ணுவோம். நம்ம படித்த டெரிவேஷன் எல்லாமே அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 45 டிகிரி ஷிஃப்ட் பண்ணும்போது அப்போதைக்கு அது எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்னு மாறும். அந்த பிளேனில் என்ன நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அது நம்ம படிச்சிருக்கணும். 45 டிகிரி ஷிஃப்ட் பண்ணோன்னா அதுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் சிக்மா என்ன, அந்த பிளேன்லேயே இருக்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ் டவுன்னு படிச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் ஃபார்முலா நடத்திருப்பாங்க முன்னாடியே. நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன படிச்சிருக்கீங்கன்னா P + Q sin 2θ tau cos 2θ அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பீங்க. tau cos 2θ 2 sin 2 tau
டவு சைன் 2 தீட்டான்னு படிச்சிருக்கீங்க, ரைட் தான் இருக்குது. ஓகேங்களா, பி ப்ளஸ் க்யூ காஸ் தீட்டா காஸ் 2 தீட்டா ப்ளஸ் டவு சைன் 2 தீட்டான்னு இப்படி ஃபார்முலா இருக்குது. பட் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறதில்ல. நமக்கு தேவை வந்து சியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கு. சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னன்னா மைனஸ் க்யூ சைன் 2 தீட்டா, இந்த சைன் 2 தீட்டாவில் முடியும், அதனால் இங்கே அப்படியே ஆரம்பிக்கும். மைனஸ் க்யூ சைன் 2 தீட்டா ப்ளஸ் டவு காஸ் 2 தீட்டா. ஓகேங்களா, இப்போ நம்ம கொடுத்துருக்க பிளேனில் என்ன கொடுத்துருக்காங்க, உனக்கு சிக்மா எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. சிக்மா எக்ஸ் வந்து 1.5ன்னு கொடுத்துருக்காங்க, டென்சைல் ஃபோர்ஸு. ஓகே, சிக்மா ஒய் கொடுக்கல 0, டவ்வும் கொடுக்கல, அதுவும் 0. ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்காக ஒரு 2 பேராமீட்டர் கால்குலேட் பண்ணுவோம். ஸ்மால் பி அப்படின்னா, ஸ்மால் பின்னா என்னது, சிக்மா ரெண்டோட ஆவரேஜ் சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பை 2. இப்போ அதோடது என்ன, சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பை 2ன்னு சொல்லும்போது 1.5 ப்ளஸ் 0/2ன்னு வரும். ஓகேங்களா, அதே மாதிரி க்யூவோட வேல்யூ கால்குலேட் பண்ணால் 1.5 மைனஸ் 0/2ன்னு வரும். ஏன்னா க்யூ தான் நமக்கு இங்கே தேவை, சியர் ஸ்ட்ரெஸ் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டவு கால்குலேட் பண்ணோம்னா சியர் ஸ்ட்ரெஸ் இந்த பராமீட்டர் இங்கே இல்லை, ஸோ இது ஆட்டோமேட்டிக் இங்கே 0 ஆக்கிடலாமா. ஸோ டவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மைனஸ் க்யூ மைனஸ் 1.5/2. ஓகேங்களா, மைனஸ் 1.5/2 சைன் 2 தீட்டா அப்படின்னா எழுதலாம். சைன் 2 தீட்டா எடுக்கும்போது 2 × 45. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வருது, இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் 1.5 90 மைனஸ் 1.5/2 இன்ட்டு சைன் 90 டிகிரி வரும், இன்னொன்று வரும். ஓகேங்களா, இது வந்து ரிசல்ட்டாக படிக்கணும். ஓகே, ஆன்சர் இதை எழுதுனா ஆன்சர் வந்துடும். ரிசல்ட்டாக இது வந்து கொஞ்சம் ஃபார்முலா மாதிரி படிப்பாங்க. என்னென்னா இப்போ டவ் வரும் மைனஸ் க்யூன்னு என்னென்னு படிக்கணும், ஒரு ஆக்சல் யூனி ஆக்சல் ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா சிக்மா ஒய் அப்ளை ஆகலைன்னா மைனஸ் சிக்மா எக்ஸ்/2 அப்படி தானே வரும், ஏன்னா க்யூ கிடையாது. மைனஸ் சிக்மா எக்ஸ்/2 சைன் 2 தீட்டா இந்த மாதிரி படிப்பாங்க, சைன் 2 தீட்டா அப்படின்னு. இந்த மாதிரி ரிசல்ட்டும் இருக்குது. ஓகே, கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்க நம்ம பார்த்துட்டு சிம்பிளி அவங்க சிக்மா எக்ஸ் ஆக்சஸ் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குன்னு சிக்மா எக்ஸ்னு அதை சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் என்னென்னா அது லோடாக கொடுத்துருக்காங்க, அதை ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த ஓரியன்டேஷனை ஒரிஜினலாக XY பிளேனில் இருக்க ஓரியன்டேஷனை வேறு எந்த பிளேனுக்கு மாற்றுறாங்கன்னு பார்க்கணும். அது எந்த ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். 45 டிகிரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போதைக்கு அந்த பிளேனில் இருக்கக்கூடிய நார்மல் ஸ்ட்ரெஸ் சியர் ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா இது. அந்த வேல்யூ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும். பட் நான் கிளாஸில் நான் ஃபர்தராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 அட் எ பாயிண்ட் ரெஸ்பெக்டிவ் 80 MPa 30 - 40 மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. நம்ம படித்தோம், நம்ம ஆல்ரெடி படித்தோன்னா சிக்மா 1 சிக்மா 2 மட்டும் தான் பார்த்துருப்போம். இன்னும் சிக்மா 3யும் வந்திருக்கு, 3 dimensional ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. நம்ம 2D தான் பார்த்துருக்கோம், 2D பிளேன் தான் பார்த்துருக்கோம், பிளேன் ஸ்ட்ரெஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் 3D இருக்குன்றப்போ இது நம்ம 2Dயாக இருந்துச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம், மோர் சர்க்கிள் வரைஞ்சிட்டு சிக்மா 3 சிக்மா 1 ஒரு மோர் சர்க்கிள் நம்ம வரைகிறோம் அப்படின்னா அதோட ரேடியஸ் தான் என்னென்னு படிச்சுருந்துருப்போம், டவ் மேக்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அப்படின்னா 3 ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு மோர் சர்க்கிள் எப்படி வரைவாங்க இதுன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் 80 சிக்மா 1 வந்து சிக்மா 1, சிக்மா 2 வந்து 30, அப்புறம் சிக்மா 3 வந்து -40, இது சிக்மா 3. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, சிக்மா 1க்கும் சிக்மா 2க்கும் இடையில மோர் சர்க்கிள் சின்ன மோர் சர்க்கிள் வரைவாங்க இந்த இதில் 3 dimensional பொறுத்த வரைக்கும். அப்புறம் சிக்மா 3க்கும் சிக்மா இதுக்கும் வரைவாங்க மேக்ஸிமம். அப்புறம் சிக்மா 3க்கும் சிக்மா 1க்கும் வரைவாங்க. ஸோ பெரிய மோர் சர்க்கிள் எழுது இதுதான். ஸோ அந்த இதுலேருந்து இது அப்சல்யூட் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் பெரிய மோர் சர்க்கிள் என்ன, இந்த கேப் தான் இங்கே 80ல் இருக்குது, இங்கே 40ல் இருக்குது. அதோட டயமீட்டர் இங்கே 80 + 40 120 வருமா, 120 தான் பாதி தான், என்னது 60 தான் ஆன்சர் இருக்குது. ஸோ இது மோர் சர்க்கிளோட டயாமீட்டரில் ½ தான் இருக்கும். ஸோ 3 dimensional மோர் சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் 2 ஃபஸ்ட்டு சிக்மா 1 சிக்மா 2க்கு இடையில ஒரு மோர் சர்க்கிள், சிக்மா 2 சிக்மா 3 இடையில மோர் சர்க்கிள், அப்புறம் சிக்மா 1 சிக்மா 3 இடையில மோர் சர்க்கிள். இதெல்லாம் வரைஞ்சிட்டு அதில் மேக்ஸிமம் சர்க்கிள் எது வருதோ அந்த சர்க்கிளோட டயமீட்டர் எடுத்தோன்னா அதுதான் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் சி. ஓகேவா, இந்த கொஸ்டினை பார்த்தோம்னா கால்குலேட் த மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் if the axial tensile load in x direction is 200 kN. Shear stress is given as 100 MPa and the cross section area is given as 2000 m². அந்த கொஸ்டின் அந்தளவுக்கு கொஞ்சம் இமேஜ் வச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கும். பட் அந்தளவுக்கு கொடுக்கல, ஃபஸ்ட்டு ஈஸியாக தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த இதில் இருக்கிறத கொஸ்டின் தப்பெல்லாம் கிடையாது, கரெக்டான கொஸ்டின் தான். பட் இந்த காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதில் எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா
டென்சைல்னு சொல்லிட்டாங்களா. ஸோ 200 லோடு 200 × 10⁻³ அதோட ஏரியா என்னது, கிராஸ் செக்ஷன் ஏரியா 2000. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 100 MPa வருது. ஸோ சிக்மா எக்ஸ் 100 MPa. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 100ன்னு வேறு கொடுத்துருக்கு. பாசிட்டிவ் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இது ஒய் டைரக்ஷனில் பாசிட்டிவ், எக்ஸ் டைரக்ஷனில் பாசிட்டிவ், அப்போ 100 MPa. அதே மாதிரி தான் நெகட்டிவ் டைரக்ஷனில் அதுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படியே இது ஒன்று அப்படியே ஆகுதுன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒன்று டெவலப் ஆகுதுன்னா அதுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக என்ன இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் டெவலப் ஆகும். அதே மாதிரி தான் எங்கேயுமே 100 MPa. ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்கு. இதை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும்போது எனக்கு வித்தியாசமாக தெரியுது. அவ்வளோதான், அதான் கொடுத்துருக்கு. இஃப் ஏர் ஆக்சல் டென்சைல் லோட் இன் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் 100 MPa and shear stress is 100 shear stress also 100 MPa. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் அந்த மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா முன்னாடி ஆல்ரெடி படிச்சிருப்பேன். என்னது அப்படின்னா அது வேறு தான் பிரின்சிபல் பிளேன் σ1 σ2. இதில் மேக்ஸிமம் இருப்போம் ஆல்மோஸ்ட் σ1 தான் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? அதை எடுக்கணும். σ1 நம்ம படிக்கும்போது பி σ1,2 கேட்டாங்கன்னா பி ப்ளஸ் ஆர் 1,2ன்னு போடும்போது பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர்னு படிச்சிருக்கோம். ஸோ பி ஆர் அது ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணணும். ஸ்மால் பி அப்படின்றப்போ சிக்மா எக்ஸு ப்ளஸ் சிக்மா ஒய்/2. சிக்மா ஒய் இங்கே கொஸ்டின்லே இல்லை, அதனால் 0 எடுத்துக்கணும். ஸோ 100 + 0/2 = 50. q அப்படின்ற ஒரு வேல்யூ தேவைப்படும். அது ஆவரேஜ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய்/2. அதை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது, அதுவும் வந்து 100 - 0/2 எடுக்கும்போது 15 வருது. ஓகேங்களா? இப்போ அடுத்து தேர்ட் என்ன வருது அப்படின்னா ஆர்னா என்ன படிச்சோம்னா √τ² + q² படிச்சிருப்பீங்க. டவ் எவ்வளோ 100², டவ் வந்து 100², q வந்து 50². இதில் வந்து ஆர் கண்டுபிடிச்சிடணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவை என்னது, பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர். σ1 தான் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேணும். அது வந்து என்னென்னா ஸ்மால் பி கண்டுபிடிச்சோம் ப்ளஸ் ஆர், அது போட்டால் முடிஞ்சு போச்சு. இல்லை டவ் மேக்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆறு தான் டவ் மேக்ஸு, டேரெக்டாக எடுத்து எழுதிடலாம். இதில் ஃபர்தராக என்னென்ன σ2 கேட்டிருந்தாங்கன்னா ஓகே. பிரின்சிபல் பிளேன் கேட்டிருந்தாங்கன்னா நாங்கள் ஃபார்முலாவும் படிச்சிருப்போம். tan 2θ = τ/qன்னு படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ரைட், இந்த மாதிரி ஃபார்முலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இது டேரெக்டாக அது வேணுன்றதெல்லாம் இந்த PQR அப்படின்னா அது பேசிக்கான பேராமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோன்னா அதிலேருந்து நமக்கு தேவையான இன்புட் தேவையானது கேட்டிருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அந்த சம்மில் இந்த கொஸ்டினை எடுத்துட்டோன்னா மெட்டல் பிளாக் ஆஃப் 100 mm². ஓகேங்களா? கிராஸ் செக்ஷன் ஏரியா it carries an axial load of 10 kN. Okay, for a plane inclined at 30 degree with the direction of the applied load, the normal stress is question என்னன்னா ஒரு மெட்டல் பிளாக். ஓகே, எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா 10 kN ஃபோர்ஸு. நம்ம ஸ்ட்ரெஸ் வேணும். 10 kN × 10⁻³ / 100. ஆட்டோமேட்டிக்காக அடித்து கொடுக்கும்போது 100 வருதா, 100 MPa அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸு எக்ஸ் டைரக்ஷனில் அப்ளை ஆகுது. ஓகே, சிக்மா எக்ஸ் இருக்குது. சிக்மா எதுவுமே கொடுக்கல. இதில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அந்த அப்ளை பண்ணுற டைரக்ஷனுக்கு ஃபார் ஏ பிளேன் இன்க்ளைன்ட் அட் 30 degree இந்த டைரக்ஷன் அப்ளை. அந்த பிளேன் வந்து இப்போ நம்ம நார்மலான பிளேன் என்னது XY பிளேன் இப்படி இருந்திருக்கும். ரைட்டா? மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் பிளேன். சிக்மா எக்ஸ் இருக்குது, சிக்மா ஒய் வந்து 0ன்னு இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபார் ஏ பிளேன் இன்க்ளைன்ட் அட் 30 degree நம்ம கன்சிடர் பண்ண ஒரிஜினல் பிளேன் இப்படி இருக்குது. இதில் அப்ளைட் பிளேன் இந்த பிளேன், இந்த இதுக்கு 30 டிகிரிக்கு இன்க்ளினேஷனாக இந்த இதுக்கு இன்க்ளினேஷனாக இருக்கக்கூடிய ஆக்சிஸ். ஸோ இந்த பிளேனுக்கு மாத்திரம் புரியுதா? இந்த பிளேனுக்கு ஒரிஜினலாக கொடுத்தது இங்கே இருக்குது. இப்போ அப்ளை பண்ணுறது இந்த டைரக்ஷன், இதுதான் அப்ளை பண்ணுற டைரக்ஷன் லோடு அதான் கொடுத்துருக்கு. வித் த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் லோடுக்கு 30 டிகிரியில் இன்க்ளினேஷனில் என்ன நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கு கட்டிங் பிளேன் எடுத்துகிட்டு 30 டிகிரி எடுத்துகிட்டு இதுக்கு நார்மல் பிளேன் சிக்மா என்ன, அந்த பிளேனில் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா தான் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய முன்னாடி படித்தோம். நார்மல் ஸ்ட்ரெஸ் P + Q cos 2θ + τ sin 2θ. நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கா, இல்லை, அதனால் 0.
ஆல்ரெடி கொடுத்துருக்க XY பிளேன், அதாவது நம்ம மாற்றுறது வந்து XY பிளேனில் இருக்கக்கூடிய சிக்மா எக்ஸு சிக்மா ஒய் தான் இருக்குது. அந்த இதை வந்து வேறு எதுக்கு மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ Pன்றது சிக்மா எக்ஸ் பை 2, Q கிடையாதுல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. Qன்றது என்னது? சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2, Q கிடையாது, அதனால் 2 cos 2 தீட்டா, 2 இன்ட்டு தீட்டா வந்து 60 டிகிரி. ஸோ இதுதான் ஆன்சராக வரும். ஸோ 100/2 ப்ளஸ் 100/2 cos 120னா மைனஸ் 1/2, cos 120னா மைனஸ் 1/2. ஸோ இதில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஆன்சரை எடுத்துருந்தேன். ஓகேவா? ஃபைனலாக இருக்க இந்த கொஞ்சம் செம்ம கொஞ்சம் லென்த்தியான நல்ல செம்ம ஆக்சுவலாக. இப்போ இந்த செம்ம பாருங்கள். ஏ ரெக்டாங்குலர் ஸ்ட்ரட்டுனா காலம். ஓகேவா? ஒரு கம்ப்ரஷன் மெம்பர் தான் ஸ்ட்ரட்னு சொல்லுவோம். இந்த 150 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரட்டு அண்டு 120 mm வைட் இருக்கக்கூடியது. ஸோ காலம் வந்து 150 mm 120 mm. இட் கேரிஸ் ஏ லோட் ஆஃப் 180 kN அட் அன் எசன்ட்ரிசிட்டி ஆஃப் 10 mm. இந்த டயக்ராமாக தெரியுது. 10 mm எசன்ட்ரிசிட்டியில் சென்டரில் இருந்து ஒரு 10 mm கேப்பில் 10 mm டிஸ்டன்ஸில் அது லோடு வந்து அப்ளை ஆகுது. இன் ஏ பிளேன் பைசெக்ட் திக்னஸ். ஓகே. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் ஏ செக்ஷன். ஸோ நம்ம திங்க் பண்ணும்போது லோடு வந்து கரெக்டாக சென்டரில் ஃபுல்லாக அப்ளை ஆயிருந்ததுன்னா நம்ம எல்லா ஃபைபருமே கம்ப்ரஷன் ஆகிருக்கும். ஒன்லி டேரக்ட் ஸ்ட்ரெஸ் மட்டும் வந்திருக்கும். அது வந்து P/Aன்னு படிச்சிருக்கோம். டேரக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா டின்னு வச்சுக்கோங்க. டேரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து ஒன்லி P/Aன்னு படிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து இங்கே அப்ளை ஆகல, கொஞ்சம் எசன்ட்ரிசிட்டியில் தானே வருது. சென்டரில் அப்ளை ஆகும், கொஞ்சம் தள்ளி தானே அப்ளை ஆகுது. ஸோ கொஞ்சம் தள்ளி அப்ளை ஆகும்போது என்ன ஆகும்? இந்த டேரக்ஷன் அப்படியே பெண்ட் பண்ணும். இந்த செக்ஷனையும் ஹோல் செக்ஷனையும் பெண்ட் பண்ணும். பெண்டிங் மொமெண்ட் க்ரியேட் பண்ணும். PE அப்படின்ற மொமெண்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகுது. முன்னாடி படித்தோம்ல, ஒரு லோடு வந்து இன்னொரு பாயிண்டில் கரெக்டாக சென்டரில் அப்ளை ஆகும். இன்னொரு பாயிண்டில் CGயில் தான் லோடு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் சென்டர் பாயிண்டில். பட் ஆனால் வேறு இடத்துல அப்ளை ஆகும். இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது பாயிண்ட் லோடாகவும் கன்வெர்ட் ஆகும், மொமெண்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். அதே தான் அங்கே பண்ணுறேன். அது பாயிண்ட் லோடாகவும் கன்வெர்ட் ஆகுது, அடிஷ்னலாக மொமெண்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகிருக்கு அந்த செக்ஷனுக்கு. ஸோ மொமெண்ட் எவ்வளோனா PE. அந்த மொமெண்ட்னால என்ன ஆகும்? பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது திங்க் பண்ணி பாருங்கள், இந்த ஃபைபர் ஃபுல்லாகவே என்ன ஆகும்? கம்ப்ரஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கிட்ட இருக்க ஃபைபர் ஃபுல்லாகவே என்னது எக்ஸ்பீரியன்ஸ்? டென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது ஃபுல்லாக கம்ப்ரஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா படித்தோமா? ஆமாம் படித்தோம். என்னென்னா F = M/Z or I/Y. இது பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ நீங்கள் இந்த சைடு எடுத்தோம்னா அந்த செக்ஷனோட எலிவேஷன் இந்த சைடு அவங்க கேட்டது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி கேட்குறான்னு வச்சுப்போம். மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இந்த எஜ்ஜில் எடுக்கும்போது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி என்னது அப்படின்னா டேரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும், டேரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்ப்ரஷன் நேச்சரில் இருக்கும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்ப்ரஷன் நேச்சரில் இருக்கும். அதே இந்த சைடு எடுத்தேன்னா, இந்த எஜ்ஜில் எடுத்தேன்னா டேரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு வரும், அது கம்ப்ரஷன் தான். ஆனால் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னவாக இருக்கும்? டென்ஷன் நேச்சராக இருக்கும். ஸோ அதனால் மைனஸ் பண்ணணும். ஸோ இது வந்து மேக்ஸிமம், இது வந்து மினிமம். கொஸ்டினில் எதை கேட்குறோம் நம்ம பார்க்கணும். ரெண்டுக்குள்ள ரேஷியோட கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இது ரிசல்ட்டாக படிச்சிருப்பீங்க. நான் சொல்லுவேன், டேரக்ட் ஸ்ட்ரெஸ் என்ன படித்தோம்? P/Aவா. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன படிச்சிருக்கோம்? M/I. PE I/Y. ரைட்டா? PE/Z BE/Z அப்படின்னு ஒரு படிச்சிருக்கணும். இதில் ஒரு ஃபார்முலாவும் கடைசியில் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அது. பட் இருந்தாலும் பேசிக்காக சப்ஸ்டியூட் பண்ணேன். PE ஓகே. இந்த இடத்துல Z என்ன வருதுன்றது முக்கியமாக இருக்குது. Z என்னது? பெண்ட் பண்ண ஆக்சிஸில் கியூப் BD. இது ரெக்டாங்குலர் செக்ஷன் என்னது? BD²/6 தான். இதில் ஒரு விஷயம் கிடையாது. எந்த செக்ஷனில் ஸ்கொயர் பண்ணணும், எதை பெண்ட் பண்ணுதோ அது. எந்த இதை கட் பண்ணுது? 150 mm கட் பண்ணுது. ஸோ 150 தான் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ P அப்படின்ற லோடு எவ்வளோ அப்படின்னா 180 × 10⁻³ எல்லாம் நியூட்டன் எம்எம்மில் அப்ளை பண்ணணும். நியூட்டன். ஏரியா will be 150/120. இது ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. P/A. ரெண்டாவது PE/Z எடுக்கணுமா? PE எவ்வளோ? PEனா 180 × 10⁻³. எசன்ட்ரிசிட்டி will be 10 mm. Z வந்து BD²/6. B எவ்வளோ? 120. D வந்து ஸ்கொயர் /6 எடுக்கும், மேலே போகும். அப்போ இது Bனா 120 நான் டக்குன்னு எடுக்க முடியுதுன்னா எங்கே கட் பண்ணுதோ அதை தான் ஸ்கொயர் பண்ணுவேன். அதுதான் முக்கியம். சிமெட்ரிக்கல் அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நடத்தும்போது சொல்லியிருப்பேன். எங்கே பெண்ட் பண்ணுதோ அதை ஆக்சஸை பொறுத்து தான் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இதை வச்சு நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்கலாம். இது 10ன்னு வந்திருக்கு போல், இது 4ன்னு வந்திருக்கும். ஸோ 14. சப்போஸ் இது மினிமம் கேட்குறாங்க அப்படின்னா, மினிமம் கேட்டிருந்தா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இதுக்கு 10 வந்திருக்கும், செகண்டாக காக்கும் 4 வந்திருக்கும், 6 MPa அப்படின்னு வந்திருக்கும். இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபைடாகவும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா P/A 1 ± 6E/something இதை படிச்சிருப்பீங்க.
6E/B டேரெக்டாக அந்த ஃபார்முலாவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த பின்றது எதுனா இந்த இடத்துல பி ரெக்டாங்கிள் செக்ஷனை இந்த ஃபார்முலா டேரெக்டாக யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ரெக்டாங்கிள் செக்ஷனாக இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இந்த ரெக்டாங்கிள் செக்ஷனை பிரெத் எதை கட் பண்ணுதோ அதை தான் இதை யூஸ் பண்ணணும். இதில் பின்றது எதாவது யூஸ் பண்ணணும் 150 யூஸ் பண்ணியிருக்கணும். எந்த ஆக்சிஸை கட் பண்ணதோ அதை யூஸ் பண்ணணும். இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், மைனஸ்னால் இது பண்ணலாம். பீனா சிம்பிளி பிரெத்துன்ற மீனிங் கிடையாது. எந்த ஆக்சிஸை கட் பண்ணுது பெண்டிங் ஆக்சிஸ் தான் பீன்னு சொல்கிறேன். அதனால் இந்த இடத்துல இந்த ஃபார்முலா நீங்கள் டேரெக்டாக நம்ம படிச்சிருப்போம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கம்பைண்டு இந்த கேசஸ்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் வித் பெண்டிங் மொமெண்ட் கம்பைண்டாக இருக்குது அப்படின்னா ரெக்டாங்கிள் செக்ஷன் தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. சிம்பிளி ஃபார்முலா என்னென்னா P/A 1 + 6E/B. ஒரு பெண்டிங்காக இருந்தால் இன்னொன்றுக்கும் அதேமாதிரி பெண்டிங் இருந்தால் 6E/B. BX BYலாம் எழுதியிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எசென்ட்ரிசிட்டி எக்ஸ்னா எக்ஸ் எந்த எசென்ட்ரிசிட்டியோ அதை பொறுத்து பெண்டிங் எழுதணும். இது எசென்ட்ரிசிட்டி ஒய்னா அதை பொறுத்து எந்த ஆக்சிஸை கட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ நல்லா திங்க் பண்ணிப்பாங்க. இந்த ஆக்சிஸில் இதில் வந்து எங்கே தானே எசென்ட்ரிசிட்டி இருக்குது, இப்போ எதை தான் கட் பண்ணணும், பெண்டிங் மூமெண்ட் டெவலப் ஆகும். இப்படி தானே இப்போ இங்கே தான் லோட் அப்ளை தானே இப்படி தானே வளைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போ இதை தான் நம்ம பீன்னு எடுக்கணும். இந்த பிரெத் B 150 எடுக்கணும். சப்போஸ் சில கேசஸில் வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், லோடு வந்து இங்கே அப்ளை ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ எந்த ஆக்சிஸ் போட்டு பெண்ட் பண்ணணும், இப்படி தான் பெண்ட் பண்ணியிருக்கோம். நேரில் வேணால் சொல்லும்போது சொல்கிறேன், அப்படி பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எந்த ஆக்சிஸில் கட் பண்ணுது, இந்த 120 அதை க்யூர் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபைனலாக இதை படிச்சுக்கிறது நல்லது நினைக்கிறேன். ரெக்டாங்கிள் செக்ஷனாக கண்ணை மட்டும் இதை எழுதிடுங்க. அந்த டிஃப்ரெண்டான செக்ஷன் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பொறுமையாக எழுதுறது தேவைப்படும். பட் நம்ம ரெக்டாங்கிள் தான் மோஸ்ட்டாக வரும். ரிசல்ட்டு டேரெக்டாக படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபார்முலா டேரெக்டாக படிச்சுக்கணும். ரிசல்ட்னா ரிசல்ட் இல்லை, ஃபார்முலா தான். ஓகே.